என்ன லட்சுக்குட்டி பையெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டு போல. ஆமாம் இளிச்சக்கா, பையதான் நிறைய சேர்ந்துட்டு. நம்ம வரும்போது கொண்டு வந்தது ஒரு செம இருந்துச்சு, அது காணாதுன்னு இங்கே வேற சாணியாக்கா நிறைய வாங்கி கொடுத்துட்டாங்க. அது போக நம்ம நேற்று போய் வாங்கிட்டு வந்தோம், அது இதுன்னு எல்லாம் சேர்ந்து போச்சு. எல்லாத்தையும் அள்ளிட்டு போகணும்ல. பொம்பளை பிள்ளைங்க கல்யாணத்துக்கு பிறகு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போனா தான் இப்படி 7-8 பையன் அள்ளிட்டு போவாளுங்க. அதே மாதிரி இருக்கு, இங்கே வந்துட்டு போகிறது அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரில இருக்கு. ஆமாம் இளிச்சக்கா, அப்படித்தான் இருக்கு. ஒரு வாரம் இங்கே வந்து சும்மா கிடந்தாச்சு. இந்த வீட்டுக்கு போய் வழக்கம் போல் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். அங்கே வீட்டில் எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டு ஓடி வந்துட்டோம். எல்லாரும் என்ன செஞ்சுட்டு கிடக்காங்களோ, போனால் தான் சரியாக வரும். சீக்கிரம் போய் நாளைக்கு வேலையை ஆரம்பிச்சிடணும். இந்நேரமும் வேலை தானா, வீட்டுக்கு போய் ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடு, அதுக்கு பிறகு வேலையை ஆரம்பி. ஐயோ இல்லை இளிச்சக்கா, எங்கள் அத்தை பாவம் தனியாக கிடந்து ஒரு வாரமாக வேலையெல்லாம் பார்த்துட்டு கிடக்காங்க. நான் போனால் தான் சரியாக வரும். நம்ம என்ன பஸ்ஸில் கார்லையே போக போகிறோம், ஏரோப்ளேனில் தானே போய் இறங்கிடுவோம்ல. போன உடனே வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். எனக்கு வீட்டுக்கு போன வேலை ஒன்றும் பெருசாக இருக்காது, இட்லி கடையை போடுற வேலை மட்டும்தான். எங்கள் வீட்டுக்கார் வீட்டில் இருக்காருல்ல, அவர் வீட்டை பெருக்கி இறுக்கி வச்சிருக்காருன்னு சொன்னார். அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, துணி மட்டும்தான் கிடக்கும், போய் துவைச்சி போடணும். நீங்கள் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட வேண்டியதானே இலச்சக்கா, கையிலேயே போட்டு துணியை துவைச்சிட்டு கிடைக்கீங்க. வாஷிங் மிஷின்லாம் வாங்குற அளவுக்கு இன்னும் வசதி வரல லட்சுமி, வரும்போது பார்ப்போம். முதல்ல வீட்டை தான் மாற்றலான்னு இருக்கேன். வீடு ஏற்கனவே ஓட்ட உடசலாக இருக்குது பார்த்தியா. தலைவர் ஒரு அவசரத்துக்கு கொடுத்தாரு, அம்மாவும் பிள்ளையும் இந்த வீட்டில் இருந்துக்கோங்கன்னு. அவர் நல்ல மனசுக்கு நாங்கள் அந்த வீட்டிலே இருந்துட்டோம். இப்போ நந்தினிக்கு கல்யாணம் ஆகிட்டுல, வீடு கொஞ்சம் காண மடக்கி. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லோரும் வாராங்க. வரும்போது இங்கே அவங்கள தங்க வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதான் வீட்டை மாற்றலாமான்னு பார்க்கேன். நல்ல ஐடியா தான் இழிச்சக்கா, வேறு ஏதாட்டும் ஒரு வீடு பார்ப்போமா? பார்க்கணும் லட்சுமி, தலைவர் எதுவும் நினச்சிக்கிட்டு வரோன்னு ஒரு மாதிரி இருக்குது. என்ன செய்யன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் ஏன் அப்படி நினைக்க போறாரு? அவர் தானே உங்கள் சம்மந்தி, அவர் அப்படி நினைக்கவே மாட்டார். அதுவும் இல்லாமல் அவர் உங்ககிட்ட பெரிய வீடாக பார்க்கவான்னு கேட்டிருப்பாரு. நீங்கள் எதுவும் சொல்லிடுவீங்களோன்னு பயந்துக்கிட்டு அவர் கேட்காம இருக்காரு. அதனால நீங்களே வீடு பார்த்தீங்கன்னா அவர் சந்தோஷம் படுவார். அப்படியே சொல்லுதே, அப்போனா சரி, வீட்டுக்கு போனோன்னு முத வேலையாக வேறு வீடு ஒன்று பார்த்துட வேண்டியதான். நம்ம ஊரில் எதுவும் வீடு கிடக்கா, நீ பார்த்தியா? எனக்கு தெரியலக்கா, நான் விசாரித்து சொல்லுதேன். யார்கிட்டையாவது கேட்போம், வீடு கிடந்தா சொல்லுவாங்க. சரி டி, நம்ம வீட்டுக்கு போன பிறகு அதெல்லாம் பார்ப்போம். இந்த பிள்ளைகள் ஒரே ஆட்டமாக ஆடிக்கிட்டு கிடக்காளுங்க, மாடியில் போய் விளையாண்டுட்டே கிடக்காளுங்க. வந்து படுங்கடின்னா படுக்க மாட்டேக்காளுங்கக்கா. உடு லட்சுமி, பிள்ளைகளை எப்போ பார்த்தாலும் ஏசிக்கிட்டே கிடக்காத. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே, விளையாண்டுட்டு வரட்டுமே. நாளைக்கு போயிட்டு எங்கே போகிறாளுங்க, வீடு உண்டு பள்ளிக்கூடம் உண்டுன்னு கிடப்பாளுங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு விளையாடட்டும். என்னக்கா செய்ய, வர வர 2 பேரும் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேக்காளுங்கக்கா. இவளுக்கு கூட போராடுறதே நம்மளுக்கு பெரிய வேலையாக போயிட்டு எந்நேரம் எழுத்து பேசுதாளுங்க. அவளுக்கு சொன்னது தான் சரின்னு நிற்காளுங்க. நம்ம தான் விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கு. அவளுக்கு நம்ம சொன்னது ஒரு நாளும் கேட்கவே மாட்டேக்காளுங்க. சரி விடு, பிள்ளைகள் தான் இந்த வயசில் அப்படித்தான் இருப்பாங்க. போக போக எல்லாம் சரியாயிரும். என்னத்து சரியாக, நம்ம தான் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. வாட்டி நெட்டத்தங்கம், வா வா, என்ன இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்க? என்ன இழிச்சக்கா, நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? சும்மா லட்சுமியை பார்த்துட்டு போகணும்னு வந்தேன். இப்போ என்ன வரக்கூடாதா? உங்களை தேடி உங்கள் ரூமுக்கு போனேன், உங்களை காணும், அதான் இங்கே வந்தேன். என்னைய தேடிய தங்க வந்தேன், என்னம்மா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைக்கா, இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி தானே இங்கே இருக்க போகிறோம். அதனால எல்லாரும் சேர்ந்து மொட்டை மாடியில் போய் விளையாடலான்னு பார்த்தேன். அதை எல்லாரையும் கூப்பிட்டேன், எல்லாரும் மொட்டை மாடிக்கு போய்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வாரீங்களா? என்னத்தை போட்டு விளையாட, தூங்க வேண்டியதான். எப்போ பார்த்தாலும் சாப்பிடணும் தூங்கணும் சாப்பிடணும் தூங்கணும், இதையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்கம்மா. வந்து விளையாட வாங்க, ஒரு நாளைக்கு தானே விளையாட போகிறோம். லட்சுமி இவ சொல்கிறது சரிதான், ஒரு நாளைக்கு தானே, வா போவோம். என்னடி விளையாடணும்? இப்போ தான் வயிறு நிறைய சாப்பிட்டு வந்திருக்கேன், நம்மளுக்குலாம் ஓடி ஆடியெல்லாம் விளையாட முடியாது. உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு விளையாடுங்கம்மா, ஓடி ஆடிலாம் நீங்கள் விளையாட வேண்டாம். உட்காந்துக்கிட்டு இருக்கணும்னு நான் வாரேன்டி, அந்த வேலையை நான் நல்லா செய்வேன். சரி, அப்போ மொட்டை மாடிக்கு வாங்க, எல்லாரையும் கூப்பிட்டுட்டேன், எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. ராதாக்காவை மட்டும் போய் கூப்பிடணும், நான் கூப்பிட்டுட்டு வாரேன், நீங்கள் போங்க, சரியா? சரிடி, போகிறோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டியா டி? ஆமத்தே, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் மடித்த துணி மட்டும்தான் கிடக்கு, அதையும் அள்ளி உள்ளே திணிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிரும். இத்தனை பெட்டியவை தூக்கிட்டு போகணும்? எத்தே, நம்ம கொண்டு வந்த பெட்டி வேற தனியாக இருக்குதே, அது போக இவ்வளோ பெட்டி சேர்ந்துருக்கு. என்னட்டி சொல்லுத, நம்ம கொண்டு வந்த பெட்டியே ஏகப்பட்ட பெட்டி இருந்துச்சே, அதையும் கொண்டு போய் இதையும் கொண்டு போகணுமா? இத்தனை பெட்டி எப்படி தூக்கிட்டு போக? இருங்க, என்ன கொஞ்சம் துணி இருக்கு, அதையும் எடுத்துட்டு வாரேன். ஏ கடவுளே, இத்தனை பெட்டியை ரெடி பண்ணி வச்சிருக்காளே, இதெல்லாம் எப்படி தூக்கிட்டு போக? என் தலையில ஏற்றி விட்டுருவாளோ? இவ செஞ்சாலும் செய்வா. ஏட்டி சொல்லு, இத்தனை பெட்டி எப்படி தூக்கிட்டு போக? எத்தை, எதுக்கு கவலைப்படுதீங்க? இங்கேருந்து நம்ம காரில் தான் போக போகிறோம். இங்கேருந்து போனோன்னே ஏரோப்ளேனில் கொண்டு டிரைவர் ஏற்றி விட்டு வந்துடுவார். அவரே பெட்டியெல்லாம் தூக்கி வைக்கன்ட்டாரு. அதுக்கு பிறகு அங்கே போய் நம்ம இறங்கின பிறகு அங்கேயும் கார் அனுப்புதேன்ட்டாங்க. அங்கேருந்து வீட்டு வரைக்கும் கார் வரப்போகுது. பிறகு என்ன உங்களுக்கு கவலை? வீட்டுக்குள்ளே பெட்டி இறக்கி வைக்க முடியாதா? எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு வச்சு கிடந்தோமா இல்லையா? ஏன்னா உன்னையெல்லாம் நம்ப முடியாது பார்த்தியா? அப்புறம் என் தலையில ஏற்றி விட்டுருவல்ல, நம்மளாம் பெட்டியை தூக்கிட்டு அலைய முடியாது. அதுக்கு தான் சொல்லுதேன்.
நான் 4 பை வச்சிருக்கிறதுக்கே இப்படி சொல்லுதீங்களே. லட்சுமி அக்கா ரூம்ல போய் பாத்தீங்களா? அவங்க எத்தனை பை வச்சிருக்காங்க தெரியுமா? ஒரு 12-13 பை வச்சிருக்காங்க. எப்படித்தான் தூக்கிட்டு போக போறாங்களோ தெரியல. அவளுக்கு 2 பிள்ளைகள் இருக்காளுங்க. ஆளுக்கு ஒன்று தலையை தூக்கி வச்சு அவள் பாட்டுக்கு அனுப்பி விட்டுருவா. நம்மளுக்கு அப்படியா? எனக்கெல்லாம் ஒரு பையை தூக்கிட்டு வர்றதே பெரிய பாடு. அதனால தான் நான் ஊர்லேருந்து வரும்போது ஒரே ஒரு பையை கொண்டுட்டு வந்தேன். இங்கே வந்த பிறகு நீ இத்தனை பையை சேர்த்து வச்சுட்ட. இதெல்லாம் கொண்டு எப்படி கரை சேர்க்க போகிறேன்னே தெரியலையே. இது என்ன கல்யாண பொண்ணா கொண்டு கரை சேர்க்கறதுக்கு? பை தானே, நான் தூக்கிக்கிடுதேன். நீங்க பேசாம சும்மா நடந்து வாங்க போதும். என்ன நடக்கு? பையெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க போல. ஆமாட்டி, நாளை காலையில கிளம்பணும்ல. காலையில எந்திரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க நேரம் இருக்காது. எந்திரிச்சு சாப்பிட்டு கிளம்பதான் சரியா இருக்கும். அதனாலதான் இப்பவுமே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். நீ எடுத்து வைக்கலையாட்டி? எண்ணத்தை போட்டு எடுத்து வைக்காத பாட்டி. காலையில் எந்திரிச்சு எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு போக வேண்டியதுதான். நீ தூங்கலையா? என்ன சுத்திக்கிட்டு அலையுதே? ஏக்கா தூக்கம் வர மாட்டேக்கிக்கா. இன்னைக்கு ஒரு நாள் தானே இங்கே இருக்க போகிறோம். அதை நினச்ச உடனே ஒரு மாதிரி இருக்குது. அதான் சரி உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் எல்லாரு கூடயும் பேசிட்டு போவோமேன்னு வந்தேன். எங்களெல்லாம் விட்டுட்டு என்ன வெளிநாட்டுக்கா போக போகிற? எல்லாரும் ஒன்றா தானட்டி போக போகிறோம். பிறவு என்ன? அதுக்கு இல்லை அத்தை பாட்டி, பம்பாயில் இன்னைக்கு ஒரு நாள் தானே இருக்க போகிறோம். அதனால இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் மாடியில் உட்காந்து விளையாடுவோமா? விளையாடணுமா? ராத்திரி போலையா? ஏத்தே, அவ சொல்றது கரெக்டு தானே. எல்லாரும் சேர்ந்து விளையாண்டா நல்லா இருக்கும் தே. ராத்திரி போல் எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. இந்த நேரத்துக்கு போய் விளையாடணுங்கிக்க எவாடி வருவா? அதெல்லாம் வருவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி தானே இங்கே இருக்க போகிறோம். நல்லா ஜாலியாக ராத்திரி பூரா விளையாண்டுட்டு பிறகு காலையில் எந்திரிச்சு போகலாம். ஏரோப்ளேனில் தான் போக போகிறோம். கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவோம். பிறகு என்ன உங்களுக்கு பிரச்சனை? அப்போனா ஏதாட்டும் ஒரு ரூமில் உட்காந்து விளையாடலாம்ல. மொட்டை மாடிக்கு எதுக்கு போகணும்? ரூமில் வேண்டாம் அத்தை பாட்டி, மொட்டை மாடி தான் ஜாலியாக இருக்கும். சரியா? எல்லாரும் சேர்ந்து போவோம் வாங்க. சரி, எல்லாரையும் போய் கூப்பிடுங்க, போவோம். நானே போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் மொட்டை மாடிக்கு வந்துடுங்க. சரி டி, வந்துடுதே. நான் இந்த சேலையை மட்டும் மாத்திட்டு வாரேன். ஆ சரிக்கா, வாங்க. அத்தை பாட்டி வந்துருங்கண்ணே, மறந்து போய் தூங்கிடாதீங்க. வாரமட்டி, வாரேன் போ. ஐ ஜாலி. நம்ம கேட்ட வீடியோ கேமு பாலு பேட்டு எல்லாம் கிடச்சிட்டு வீட்டில் போய் நல்லா ஜாலியாக விளையாடலாம். இந்த வீடியோ கேமை கீழே வைக்கவே மனசு வர மாட்டேக்கே. ஐயோ கடவுளே, மனசு ரொம்ப வேதனையா இருக்கே. இன்னைக்கு ஒரு நாள் தான் இங்க இருக்க முடியும். நாளைக்கு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்புன்னு உயிரை வாங்குவாளுகளே. வீட்டுக்கு போனா இந்த மாதிரி பெட்டு இருக்குமா? வீட்டுல ஏசி இருக்குமா? அங்க போனா அந்த குடிசையில தான் கிடக்கணும். இந்த வீடு என்ன அழகா இருக்கு. அரண்மனை மாதிரி இந்த வீட்டுல இருந்துட்டு அங்க போய் கிடக்கணும்னு நினைச்சாலே மனசுக்கு வேதனையா இருக்கே. ஏம்மா என்னம்மா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? நீ எல்லாம் வாய் பேசாதப்பா. ஒன்றெல்லாம் நான் பேசவே விரும்பல. ஆளை மண்டையும் பாரு. திருந்திட்டேன்னு சொன்னாலே இவளுக்கு கூட்டத்தில் சேர்க்கவும் மடைக்காளுங்க. அது வேற நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. என்ன செய்யனே தெரிய மடக்கி நம்மளை தனியாக ஒதுக்கி வைக்காளுங்க. சரி, எல்லா பொருளையும் வாங்கிட்டு போய் வீட்டில் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா அதுக்கு வழி இல்லாமல் போயிட்டு 10,000 ரூபாய் கையில் கொடுத்துட்டு அவளுக்கு பாட்டுக்கு தியேட்டருக்கு படம் பார்க்க போயிட்டாளுங்க. என்னதான் செய்ய? ஒரு மனசுக்கு இவ்வளோ பிரச்சனையாக வரணும்? பேசாம சாணியை கட்ட சொல்லி இந்த கட்டிலையும் மெத்தையும் வீட்டுக்கு கொடுத்து விட சொல்லிடுவோமா? நல்ல அழகா இருக்கு. இதுல படுத்த உடனே நல்ல தூக்கம் வந்துடுது. இதை விட்டுட்டு நம்ம வீட்டில் போய் படுக்க முடியாது. பேசாம இவகிட்ட சொல்லிட வேண்டியதான். ஏற்கனவே நம்ம வீட்டு பெட்டு வேற எரிஞ்சு போய் கிடக்கு. அந்த மாலை வந்து அன்னைக்கு கொளுத்தி விட்டு போயிட்டா. அது வேற மாற்ற வேண்டியிருக்கு. மேலே ஒரு துணியை போட்டு மறைச்சு வச்சிருக்கேன். இப்போ இந்த பெட்டை கொடுத்து விட்டாங்கன்னா நல்ல வசதியா இருக்குமே. எனக்கு இந்த ஊரை விட்டு போக மனசே இல்லையே. என்ன செய்ய? ஏம்மா இந்த கேமு நல்லா இருக்குமா? விளையாண்டு பார்க்கிங்களா? இல்ல, உன்னையும் கேமையும் சேர்த்து தூக்கி தூர வீசிடுவேன். மனசு எவ்வளவு கவலையில இருக்கா அது புரியாம நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ராதாக்கா தூங்கிட்டீங்களா? யாரு? உங்க நாத்தனாரு. எனக்கு எதுட்டி நாத்தனாரு? அதான் நான் இருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு நாத்தனாரு? எந்திரிச்சு வாங்க. அதுக்குள்ளேயா விடிஞ்சிட்டு கிளம்பிட்டீங்களாக்கும்? இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருப்புமே. ஏன்டி இப்படி பாடா படுத்துதீங்க? ஏம்மா இன்னும் விடியலை தாயே, ராத்திரி தான் ஆகுது. நாளைக்கு காலையில் தான் நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம். இப்போ எல்லாரும் சேர்ந்து மொட்டை மாடியில் விளையாண்டுட்டு கிடக்காங்க. அதான் உங்களையும் கூப்பிட வந்தேன். வாங்க போவோம். விளையாடணுமா? சும்மா உட்காந்து ராத்திரி பூரா கதை பேசிக்கிட்டு இருக்கலாம். வாங்க. நானே இந்த மெத்தையில நாளையில இருந்து படுக்க முடியாதேன்னு கவலையில இருக்கேன். நீ என்ன மொட்டை மாடியில கொண்டு போட பாக்கியோ? மெத்தையை கட்டிக்கிட்டு அழாதீங்க. வாங்க, ஜாலியாக இருக்கும். எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம். என்னையத்தான் கூட்டத்தில் சேர்க்க மாட்டீங்கல்லம்மா. நீங்க எல்லாரும் சேர்ந்து விளையாட வேண்டியதானே. என்ன எது கூப்பிட வந்த? கூப்பிட வந்தாலும் தப்புங்கீங்க, வரலைனாலும் என்னை ஒதுக்கி வைக்கங்கீங்க. அப்புறம் நாங்கள் என்னதான் செய்ய? நான் வந்தாலும் யாரும் என் கூட சரியா பேசவே மாட்டீங்க. நீங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு கிடப்பீங்க. நான் என்னம்மா செய்ய?
நீங்கள் ஏன் அப்படிலாம் நினைக்கீங்க? நாங்கள் யாரும் உங்களை தனியாக பிரித்து வைக்கவே இல்லை. நீங்கள் தான் தனியாக போய்கிட்டு ஏதாவது திட்டம் போட்டு கிடக்கீங்க. பேசாமல் எந்திரிச்சு வாங்க. சரி வாரேன். இப்படியே தூங்கு மூஞ்ச வராதீங்க. மூஞ்ச கிஞ்ச கழுவிட்டு நல்லா வாங்க. சரி நீ போ, நான் மூஞ்ச கழுவிட்டு வாரேன். சீக்கிரம் வந்துருங்கண்ணே. நான் வாரேன். யாரெல்லாம் வந்திருக்கா? எல்லாரும் வாராங்கன்னு சொல்லுதோம்ல. சாணியாக்கா, சிம்ரனு, சைக்கோ செல்லத்தாயி எல்லாம் வந்திருக்காங்க. வாங்க போய் விளையாடுவோம். எல்லாரும் வந்திருக்காங்களா? அப்பனா சரி வா போவோம். இப்ப என்னத்துக்கு இந்த குளிருக்குள்ள எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து மொட்டை மாடியில உட்கார வச்சிருக்கீங்க? இங்கே வந்ததுலேருந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து கதை பேசவே இல்லை. அதனால தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். கதை பேசுறதுக்கு ஒரு நேரங்காலம் வேண்டாமா? நடு ராத்திரி தான் உட்காந்து கதை பேசுவீங்களோ? என்ன முருகேசன் நீ நாளைக்கு காலையில் எல்லாரும் ஊருக்கு கிளம்பி போயிடுவோம். அப்புறம் போன பிறகு எல்லாம் ஆளாளுக்கு பொழப்ப பார்க்க போயிருவீங்க. இப்படி உட்காந்து பேசுறதுக்கு நேரம் கிடைக்காதுல்ல. அதனால தான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு உட்காந்து பேசுவோன்னு கூட்டிகிட்டு வந்திருக்கு. அதில் என்ன தப்பு? நீ சொன்ன சரிதான் மங்கம்மா. என்ன கண்ணா இப்படி வந்தது வராததுமா போறேங்கீங்க? இன்னொரு 10 நாளைக்கு இருக்கலாம்ல. ஐயோ பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்க்கா. ஏரோப்ளேனு டிக்கெட் எல்லாம் போட்டு வச்சாச்சு. நாளைக்கு நீங்கள் கிளம்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேக்கி. கூட ஒரு 10 நாளைக்கு இருந்தால் நல்லா இருக்குமே. அதைத்தான் நானும் சொல்லுதேன். எனக்கும் மனசே கேட்க மாட்டேக்கி. பேசாம டிக்கெட்டை கேன்சல் பண்ணி விட்டுருவோமா? இங்கேயே இருந்துக்கிடுவோம். இங்கேயே இருந்தோம்னா அங்கே பொழப்பு நாரி போயிடும். எல்லாம் போட்டது போட்டபடியே போட்டுட்டு வந்துட்டோம். அங்கே போய் வீட்டெல்லாம் பார்க்கணும், பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். வழக்கம் போல் வேலையெல்லாம் பார்க்க வேண்டாமா? நாங்களும் நாளைக்கு உங்கள் கூட ஊருக்கு வந்துடுவோம் முட்டி. என் மாவன், என் மருமவா, நான் 3 பேரும் சேர்ந்து நாளைக்கு உங்கள் கூடயே வந்துடுவோம். அப்படியே சொல்ல தயக்கா, நீங்களும் எங்கள் கூடயே வரீங்க? நல்லதா போச்சே. அப்போ எல்லாரும் சேர்ந்து போயிடலாம். இந்த 10 நாளாக வீடு நிறைய ஆட்களா கலகலன்னு இருந்துட்டீங்க. திடீர்னு எல்லாரும் மொத்தமாக ஊருக்கு கிளம்பி போகிறேங்கீங்க. நான் தனியாக கடந்து என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே. அதான் உன் வீட்டுக்காரர் இருக்காருல்ல, 2 பேரும் சேர்ந்து உட்காந்து கதை பேசுங்க. எங்கேயாவது வெளியே சுற்றி பாருங்க, நல்லா ஜாலியாக இருங்க. ஆமாம், அவர் அப்படியே வீட்டில் இருந்து தள்ளிடுவார். அவரே ஆஃபீஸு வேலைன்னு கிடப்பாரு. வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனிகளை பூரா இவர் தான் பார்க்காரு. அதனால ஓடி ஓடி போயிடுவார். இங்கே நான் தான் கடந்து எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ நீங்களும் எங்கள் கூட வந்துருங்களே. எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு போவோம். ஜாலியாக இருக்கும்ல. ஐயோ, இங்கே ஆஃபீஸில் நிறைய வேலை கிடக்குக்கண்ணா. நான் இருந்தால் இங்கே வேலை நடக்கும். நான் இல்லைன்னா ஒரு வேலை ஒழுங்காவே நடக்காது. தினம் ஆஃபீஸுக்கு போய் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால இப்போ எனக்கு வர முடியாது. அப்போ பொங்கலுக்காவது ஊருக்கு வாங்களே. ஆமாம் சம்மந்தியம்மா, அவள் சொல்லுறது கரெக்டு தான். நாங்கள் எல்லாரும் கிறிஸ்மஸ் நியூ இயர் கொண்டாடுறதுக்கு அங்கேருந்து இங்கே வந்தோம்ல, அதே மாதிரி பொங்கல் கொண்டாடுறதுக்கு நீங்கள் அங்கே வந்துருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து வீட்டில் பொங்கல் விட்டு கொண்டாடுவோம். ஆமாக்கா, நம்ம ஊரில் பொங்கல் விழா நல்லா இருக்கும். தலைவர் நிறைய போட்டிலாம் வைப்பார். எல்லாத்துலேயும் கலந்துக்கிடலாம், ஜெயிக்கலாம். நல்லா ஜாலியாக இருக்கும்க்கா. கோல போட்டிலாம் வைப்பாங்க. வாங்க, நல்லா இருக்கும். சரி கண்ணா, முயற்சி பண்ணி பார்க்க. எப்படியாவது வர பார்க்க. என்ன ட்ரை பண்ணுதேன்னு சொல்லாதீங்கக்கா. கண்டிப்பாக வாரேன்னு சொல்லுங்க. அப்போ தான் நீங்கள் வருவீங்க. பொங்கல் விழா எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா? எல்லாரும் நல்லா கொண்டாடலாம். வாங்களேன். சரி கண்ணா, இவ்வளோ தூரம் கூப்பிடுதீங்களே, கண்டிப்பாக வந்துடுதே. ஆஹா, அடிச்சது பாரு லக்கி பிரைஸு. கிறிஸ்மஸுக்கும் நியூ இயருக்கும் நம்மளுக்கு இவ்வளோ கிஃப்ட் கிடைச்சிருக்கு. அடுத்து பொங்கலுக்கு சாணியாக்கா ஊருக்கு வந்தால் நல்லா நிறைய வாங்கிட்டு வருவாங்களே. நம்மளுக்கு இன்னும் நிறைய பரிசு கிடைக்க போகுது. சூப்பர் சூப்பரு. சாணியா, ஒன்று சொல்லுதேன், தப்பாக மட்டும் நினைக்காத. இப்போ நீ எங்களுக்கு எல்லாருக்கும் இவ்வளோ கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கல, நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டோம்ல. அதே மாதிரி நீ பொங்கலுக்கு ஊருக்கு வரும்போது நீ எங்களுக்கு எதுவுமே வாங்கிட்டு வரக்கூடாது. நாங்கள் எல்லாரும் உனக்கு வாங்கி தருவோம். அதை நீ கண்டிப்பாக வாங்கிக்கிடணும். வாங்க மாட்டேன், வைக்க மாட்டேன்னு ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோயேன், நான்லாம் சரியான கோவக்காரியாக மாறிடுவேன். சரி சரி ஆண்டி கண்ணா, கோவப்படாதீங்க. நீங்கள் எது வாங்கி கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிடுதேன். ஆட கிறக முடிச்ச கிளவி. இந்த சாணியாக்கா வாங்கிட்டு வந்து கொடுத்தா கூட இந்த கிளவி வேண்டான்னு கொடுத்து அனுப்பிடும் போலயே. எல்லாம் சும்மா உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏதாட்டும் ஒரு விளையாட்டு விளையாடுவோமா? என்னத்தை போட்டு விளையாட போறீங்க? ஓடி பிடிச்சி அது இதுன்னு எதுவும் சொல்லிடாதீங்கம்மா. காலத்து வரைக்கும் சாப்பிட்ருக்கேன். நம்மளுக்கெல்லாம் அசைய கூட முடியாது. இப்படியே இங்கனையே உட்கார்ந்தமா படுத்தமான்னு இருக்கணும். ஓடி பிடிச்சி ஒளிஞ்சு பிடிச்செல்லாம் விளையாட வேண்டாம். பாட்டுக்கு பாட்டு விளையாடுவோம். ஐ ஜாலி. பாட்டு பாடுறது எனக்கு கை வந்த கலையாச்சே. சூப்பரா இருக்கும். நான் நல்லா பாடுவேன். சரி, யாராவது ஒருத்தர் ஆரம்பிச்சு விடுங்க. அவங்க முடிக்கிற இடத்துல இருந்து அடுத்த ஆள் பாடட்டும். அப்படியே வரிசையா ஒவ்வொருத்தரா பாடுவோம். ஏக்கா, ஒவ்வொருத்தரா பாடுனா நல்லாவே இருக்காதுக்கா. நம்ம 2 குரூப்பா பிரிஞ்சு விளையாடுவோம். அந்த அங்கிட்டு உட்காந்துருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு குரூப்பு, நம்ம எல்லாரும் ஒரு குரூப்புன்னு பிரிச்சுக்கிடுவோம். என்ன கணக்கில்லம்மா சொல்லுதீங்க? ஒன்றும் புரியல. எப்படி குரூப்பு பிரிக்கீங்க? நான் என்ன சொல்லுதேன்னா, பொக்கவாய் தாத்தா, செல்லத்தாயக்கா, பாத்திமா, சாணியாக்கா, அதுக்கு பிறகு மது, சில்பா, அப்புறம் ராதா, செல்வி, இவங்க 8 பேர் ஒரு டீம் வச்சுக்கிடுவோம். அவங்க எல்லாரும் அந்த பக்கம் உட்காந்துருக்காங்கல்ல, அதனால அவங்க ஒரு டீமு. இந்த பக்கம் 7 பேர் இருக்கோம். நம்ம 7 பேர் சேர்ந்து ஒரு டீமாக இருந்துக்கிடலாம்.
சிம்ரன் கால் அந்த பக்கம் நீட்டியிருக்காங்கிறதுக்காக அவள் அந்த டீமு கிடையாது, அவளும் நம்ம டீமு தான். அது என்ன கணக்குமா? உங்க டீமுக்கு 7 பேர், எங்க டீமுக்கு 8 பேர். உங்கள் டீமில் 8 பேர் இருந்தும் வேஸ்ட்டு. எங்கள் டீமில் 7 பேர் 70 பேருக்கு சமம். நாங்கள் எப்படி ஜெயிப்போம் தெரியுமா? உங்களால் முடிஞ்சால் எங்களை ஜெயிச்சு காட்டுங்க. பாத்துருவோண்டி, இன்னைக்கு நீங்களா நாங்களான்னு மோதி பாத்துருவோம். பாட்டு போட்டியில செகண்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன் தெரியுமில்ல. நாங்க எப்படி பாடுவோம் தெரியுமா? எங்க கிட்ட எல்லாம் நீங்க போட்டி போட முடியாது. துண்டக்கான துணியக்கானு ஓடிடுவீங்க. நீங்கள் செகண்ட் ப்ரைஸ் வாங்கின அதே பாட்டு போட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவா நான். அது தெரியுமில்ல உங்களுக்கு? மறந்துட்டீங்களோ? நீ பாடுனது ஒரு பாட்டா? மடக்கி தட்டுன்னு பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு பிரைஸ் வாங்கிட்டு போயிட்ட. அதனால உனக்கு என்னமோ தலைவர் டான்ஸ் ஆடுனான்னு கொடுத்தாரு. உடனே எல்லா தடவையும் நீ தான் பிரைஸ் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? பாப்புமா, இந்த வருஷம் போட்டிக்கு வரீங்களா? இந்த வருஷமும் தலைவர் பாட்டு போட்டி வைப்பாருல்ல, அப்போ யார் முத பரிசு வாங்குறேன்னு பார்த்துருவோமா? அப்ப நாங்கெல்லாம் ஊருக்குள்ள வாயை வச்சுக்கிட்டு சும்மா சுத்திக்கிட்டு அலையுதோன்னு நினைக்கீங்களோ? மொத பரிசு எனக்கு தான் கிடைக்கும், நான் தான் வாங்குவேன். நானும் தான் அதே பாட்டு போட்டியில் 3வது பிரைஸ் வாங்கினேன். எங்கள் குரூப்பில் 2 பேர் இருக்கோம். மொதல் பரிசும் 3வது பரிசும். உங்கள் குரூப்பில் ஒரே ஒரு 2வது பரிசு தான் இருக்குது. அதனால எங்களுக்கு தான் அதிக ஓட்டு. நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு தோத்துட்டு தான் போக போகிறீங்க. எங்க குரூப்ல முருகேசன் இருக்கான்ல, அவன் நல்லா பாடுவான். அதனால நாங்க ஜெயிச்சிருவோம். நீங்களே எங்ககிட்ட வாயை கொடுக்காதீங்கடி, பிற தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். சும்மா கதை பேசிக்கிட்டே கிடக்காதீங்கடி, பாட்டு பாட ஆரம்பிங்க. ஆமா கண்ணா, நாங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. எங்க எல்லாருக்கும் நிறைய பாட்டு தெரியும். நாங்க ஜெயிச்சிருவோம். நீங்க எல்லாரும் தோக்க போறது உறுதி கண்ணா. பாப்போம். நாங்களாம் போட்டின்னு வந்துட்டா சும்மா விட மாட்டோம். பாப்போம் கண்ணா, யார் ஜெயிக்கான்னு பாத்துருவோம். உங்க குரூப் மட்டும் ஜெயிச்சிருன்னு வச்சுக்கோங்களேன், உங்க குரூப்புக்கு ஆளுக்கு 1 லட்சம் தாரேன். அப்படி போடு, போட்டினா இதான் போட்டி. அப்ப நம்ம குரூப் ஜெயிச்சதுன்னா என்ன பரிசு? அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. போட்டினா நியாயமா இருக்கணும்ல. நாங்க ஜெயிச்சிட்டு எங்களுக்கு என்ன தருவீங்க? நீங்கள் ஜெயிச்சுட்டா எங்கள் 1 லட்ச ரூபாயை திருப்பி கொடுத்துருதோம். சந்தோஷமா வாங்கிட்டு போங்க. அப்படி முதல்ல நியாயமா பேசிட்டா பிரச்சனை இருக்காதுல்ல. அட மெண்டலு, போட்டியில அவங்க ஜெயிச்சாதான் அவங்களுக்கு 1 லட்சம் கிடைக்கும். நம்ம ஜெயிச்சோம்னா அவளுக்கு எப்படி 1 லட்சம் கிடைக்கும்? அவ 1 லட்சத்தை எப்படி உனக்கு திருப்பி தருவா? கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்னங்கடி, அறியாத பிள்ளைன்னு ஏமாத்த பாக்கீங்களா? சரிடி, நாங்களே பரிசு என்னதுன்னு சொல்லுதோம். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க 7 பேர் வந்து உங்க வீட்டுல ஒரு வாரத்துக்கு உங்க வீட்டு பாத்திரத்தை கழுவி வீடெல்லாம் பெருக்கி தொடச்சு கிடச்சு கொடுத்துட்டு போறோம். போதுமா? ஆஹா, இது நல்ல ஐடியாவா இருக்கே. வீட்டுக்கு போய் ஒரு வாரத்துக்கு நம்ம வேலையே செய்ய வேண்டாமே. பாத்திரம் கழுவ வேண்டாம், துணி துவைக்க வேண்டாம், வீடை பெருக்க வேண்டாம், ஒண்ணும் செய்ய வேண்டாம். எல்லா வேலையும் இவளுக்கு தலையிலே கட்டிடலாமே. சூப்பர். நாங்க இதுக்கு ஒத்துக்கிடுதோம். இந்த போட்டிக்கு நாங்க தயார். மம்மி, எங்க குரூப் ஜெயிச்சிட்டுனா எங்க எல்லாருக்கும் 1 லட்சம் தருவேனீங்களே, அப்ப எனக்கு 1 லட்சம் தருவீங்களா? ஆமா கண்ணா, நீயும் இந்த குரூப்ல ஒரு ஆளு தானே. ஜெயிச்சுட்டா உனக்கு கண்டிப்பா பரிசு உண்டு. ஐ ஜாலி. அப்பனா நான் 1 லட்சத்துக்கு பண்டமா வாங்கி திம்பேன். ஏட்டி சிம்ரன், என்னையும் கூட்டு சேர்த்து கொட்டி நம்ம 2 பேரும் சேர்ந்து கடைக்கு போய் வாங்கி திம்போம். அதெல்லாம் முடியாது. சாப்பிட்ற விஷயத்துல உன்னை கூட்டு சேர்க்க மாட்டேன். ஏன் 1 லட்சத்துக்கு நான் வாங்கிக்கிடுதே, 1 லட்சத்துக்கு நீ வாங்கிக்கோ. ஆட கோட்டிக்காரிகளா, 1 லட்சம் கிடைச்சா அதை வச்சு என்னெல்லாம் செய்யலாம்? இவளுக்கு பண்டம் வாங்கி திங்க அலைதாளுகளே. இவளுகளெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் செய்ய? ஆண்டவா, இவளுக்கு இருக்கிற ஊர்ல கொண்டு என்னைய கொண்டு வந்து படைச்சு விட்டுட்டியே ஆண்டவா. ஐயோ கடவுளே. சரி, கதையா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. யார் முதல்ல பாட்டு பாட ஆரம்பிக்க, அதை முதல்ல முடிவு பண்ணுங்க. எதிர்த்த குரூப்பே பாட்டு ஆரம்பிக்கட்டும். அவளுக்கு தான் கொஞ்சம் வாய் ரொம்ப ஓவரா பேசுதாளுங்க. அவளுகளே ஆரம்பிச்சு விடட்டும். எங்களுக்கு என்ன ஆரம்பிக்கவா தெரியாது? லட்சுமி அக்கா, பாட்டு ஆரம்பிச்சு விடுங்க. என்னடி என்னைய மாட்டி விடுதே? ஆமாம், நீங்கள் தானே நம்ம கூட்டத்துக்கு தலைவி, அப்போ நீங்கள் தான் ஆரம்பிக்கணும். நான் தலைவியா? இது என்னையில இருந்து? இந்த இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னால இருந்து நீங்கள் தானே தலைவி, நீங்களே ஆரம்பிங்க. போடி இவளே. சரி போ, நானே ஆரம்பிக்க. மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு. லட்சுமி அக்கா லூல முடிச்சிருக்காங்க. நீங்கள் லூல தான் பாடணும்னு கிடையாது. ஏன்னா லூல பாட்டெல்லாம் அவ்வளவா இருக்காது. அதனால லாலா லீ லீ அந்த வரிசையில் எதுலனாலும் பாடுங்க. அவ்வளவுதானே? இதை எங்களுக்கு நல்லா தெரியுமே. இரு இப்ப பாடுதான் பாரு. வாயிலே வடச்சு விடக்கூடாதுமா, பாடி காட்டுங்க. லாலாக்கு டோல் டப்பியுமா, கண்ணை தங்கம்மா, இடுப்பு சுத்தி திருப்பி பாருமா, என்னலாம விளக்கு எரியுமா, கண்ணை தங்கம்மா, மரம் இழுக்கிற கைய பாருமா. நாங்க மாலை முடிச்சிருக்கோம், நீங்க மறுபடியும் மாலை இருந்தே பாடுங்க. மாமா உன் பொண்ண கூடு, ஆமா சொல்லி கூடு, இது சாமி போட்ட முடிச்சு, அதுதான்டா 3 முடிச்சு, தாலி கட்டவும் மேளம் கொட்டவும் நேரம் வந்துருச்சு, ஊரு உலகம் சேர்ந்து எனக்கு மாலை தந்துருச்சு மாமா. உங்களுக்கும் அதே எழுத்து தான். பட்டு உங்களுக்கும் மாவே கொடுத்துட்டா, நீங்களும் மாலையை பாடுங்க.
மச்சான பாத்தீங்களா மலைவாழ தோப்புக்குள்ள குயிலக்கா கொஞ்சம் நீ கேட்டு சொல்லு என் மச்சான பாத்தீங்களா மச்சான பாத்தீங்களா. சை, இது என்ன போட்டி? ஒரே லாலையும் மாலையும் மட்டும் மாத்தி மாத்தி பாடிக்கிட்டு இருக்காளுங்க. ஊர் உலகத்துல வேற எழுத்தே இல்லையாக்கும். அப்போ உங்களுக்கு லால பாட்டு தெரியாதுல்ல, தோத்துட்டோன்னு ஒத்துக்கிட்டீங்களா? ஏன் தெரியாது? லால எத்தனை பாட்டு இருக்கு? இந்த லா எழுத்துல பாடுறதுக்கு எங்க அத்தை பாட்டியே போதும். அத்தை பாட்டி, ஒரு நல்ல பாட்டை எடுத்து விடுங்க. லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் தக்க திமிதா என்ற தாளத்தில் வா தக்க திமிதா. தானி எழுத்துல மங்கம்மா முடிச்சிருக்கா. தாள பாடுங்க. நான் பாடுதே. தைய தைய தையா தையா தக்க தைய தைய தையா தையா நெஞ்சு ஊச்சி குட்டி துடிக்குது தைய தைய ஒரு பச்சை குயில் பறந்தது தையா. யாழெல்லாம் பாட்டு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. எப்படி இவளுக்கு தோத்துருவாளுங்க. யாரோ யாரோடி உன்னோட புருஷே யாரோ யாரோடி உன் திமிருக்கு அரசே. இன்னில் முடிச்சிருக்கோம்மா. ஏதாவது ஒரு எழுத்துல பாடுங்க. நான் ஆணையிட்டால் டடர 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 அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். இருள பாட்டு எப்படி இருக்கும்? ரா ரா ரீ ரூ அதுல தான் பாடணும். ஏதாவது ஒரு எழுத்துல பாடுங்க டி. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல, நான் தாஜா பண்ணி வச்சா அது ராங்கா போனதில்ல. லால பாடுங்க டி, பாடுங்க. என்ன மறுபடியும் அங்க சுத்தி இங்க சுத்தி லால கொண்டு வந்து விட்டுருக்காங்க. சீக்கிரம் பாடுங்க கண்ணா. ஐயோ, லால நிறைய பாட்டு எனக்கு தெரியுமே. இங்க நாக்கு வரைக்கும் வருது, வெளியே வர மாட்டேக்கே. நீங்க கவலைப்படாதீங்க டி, எனக்கெல்லாம் பாட்டு தெரியும். நான் இப்போ பாடுதேன் பாருங்க. லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ். ஹலோ லவ் பேர்ட்ஸு, இப்போ தான் அத்தை பாட்டி அந்த பாட்டை பாடினாங்க. அவங்க பாடின பாட்டையே நீங்கள் பாடுனீங்கன்னா நீங்கள் அவுட்டுன்னு சொல்லிடுவோம். இருங்க இருங்க, நான் இப்ப பாடுதேன். ஐயோ, இங்க வரைக்கும் வருது, வெளியே வர மாட்டேக்கே. ஐயோ கடவுளே, ஞாபகத்தில் வந்து தொலைக்க மாட்டேக்கி. ஒரு அவசரத்துக்கு அண்டா கூட கை விட்டா கூட கை உள்ள போவாது போல. ஐயோ, என்ன செய்வேன் இப்போ? எப்படியாட்டும் இந்த பாட்டை கண்டுபிடிக்கணுமே. என்ன டீ, தோத்தங்கொழிகளா ஒத்துக்கிட்டீங்களா? அதெல்லாம் ஒத்துக்கிட முடியாது. நாங்க பாடி ஜெயிச்சிருவோம். இருங்க இருங்க, இந்த இப்ப பாடுதேன். இருங்க இருங்க இருங்கெல்லாம் கிடையாது. நாங்களாம் உடனே உடனே பாடணும்ல. நீங்க மட்டும் இவ்வளவு நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க 10 வரைக்கும் எண்ணுவோம். அதுக்குள்ள பாடலைன்னா நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். நான் என்னதை மட்டி இரு. 1 2 3 4 5 6. என்ன கண்ணா இப்படி அசிங்கமா தோக்க போறோம்? யாருக்கும் பாட்டே தெரியாதா? 7 8 9 10. ஏ, நம்ம ஜெயிச்சிட்டோம். அவங்க தோத்துட்டாங்க. நம்மளுக்கு 1 லட்சம் கிடைச்சிட்டு பரிசு ஜெயிச்சது நம்ம தான். இதெல்லாம் நாங்க ஒத்துக்கிட மாட்டோம். இதெல்லாம் சீட்டிங். எங்களுக்கு பாட்டு தெரியலன்னா உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? நீங்க அந்த பாட்டு பாடி காட்டுங்க, அப்பனா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு ஒத்துக்கிடுதோம். உங்களுக்கு தெரியாம நீங்க தோத்ததை தான் நாங்க சொல்லுவோம். யார் சொன்னா? எங்களுக்கு லால எத்தனை பாட்டு தெரியும் தெரியுமா? இருங்க, இப்போ வரிசையை பாடி காட்டுதோம். ஒரே ஒரு பாட்டு லால பாடி காட்டுங்க பாப்போம். ஒரு பாட்டு என்ன, 9 பாட்டு பாடுதான் பாருங்க. அது எப்படி? எங்களுக்கு ஒரு பாட்டு கூட தெரியல. உங்களுக்கு எப்படி எத்தனை பாட்டு தெரியும்? மம்மி, உங்களுக்கும் தெரியலையா? லால எத்தனை பாட்டு இருக்கு தெரியுமா? இருங்க இப்ப வரிசையை பாடி காட்டுதோம். சரி பாடுங்க கண்ணா, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நாங்க ஒத்துக்கிடுதோம். லாலிபப்பு போல் இருக்கும் வயசு, ஜாலி தட்டு பாட்டு கேட்டா ஆடுகின்ற மனசு. லக்கி லக்கி நீயும் லக்கி, லவ் பண்ண தெரிஞ்சா நீ லக்கி. லட்சாவதியே என்ன அசத்துற ரதியே, ராட்சசியோ தேவதையோ ரெண்டும் கலந்த பொண்ணோ. லைலா மஜ்னு போய்தான், ரோமியோ ஜூலியட் போய்தான், நீயும் நானும் மெய்தான் கண்ணே. லில்லி மலருக்கு கொண்டாட்டம் என்னை பார்க்கையிலே. லட்ச லட்சமா பணம் வர போகுது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அல்லா, தேங்க்யூ கிருஷ்ணா. லேசா லேசா நீ இல்லாமல் வாழ்வது லேசா, லேசா லேசா. அட கொடுமையே, இவ்வளவு பாட்டு வரிசையா பாடுதாளுகளே. நம்மளுக்கு இத்தனை பாட்டுல ஒரு பாட்டு கூட ஞாபகத்துக்கே வரலையே. ஒத்துக்கோங்க, தோத்துட்டோன்னு ஒத்துக்கோங்க. நாங்கள் தான் ஜெயிச்சோம். சரியா? 1 லட்ச ரூபா எடுங்க. ஆமா கண்ணா, நாங்க எல்லாரும் தோத்துட்டோம். நாங்க ஒத்துக்கிட்டோம். உங்களுக்கு இத்தனை பாட்டு தெரிஞ்சிருக்கே, பாட்டு போட்டியில உங்களை தோக்கடிக்க முடியாது. நான் காலையில உங்க எல்லாருக்கும் 1 லட்ச ரூபா கொடுத்துருந்தேன் கண்ணா.
சரி, நம்ம ஜெயிச்சிட்டு இவளுகளெல்லாம் வீட்டுல கொண்டு வந்து வேலை செய்ய போடலான்னு பார்த்தா இவளுக்கு எல்லாம் ஆளுக்கு 1,00,000 கையில வச்சுக்கிட்டு நிக்காளுக. ஐயோ கடவுளே, இப்படி ஆகுதே. நம்ம எங்க போனாலும் தோத்துக்கிட்டுல இருக்கோம். எல்லாம் அந்த செல்வியால வந்தது. இவ மட்டும் ஒழுங்கா பாடி இருந்தான்னா இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிருக்கலாம். இவ பாடாம விட்டதுனாலதான் கடைசியில நம்ம இப்படி துவக்க வேண்டியதா போயிட்டு. என்ன சொன்ன? செல்வியால வந்ததா? நான் பாடலன்னா என்ன? எனக்கு தான் இந்த எழுத்துல பாட்டு தெரியல. நீ தான் செகண்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன்னு பீத்திக்கிட்டு கிடந்தியே. அப்ப நீ ஒரு பாட்டு எடுத்து விட வேண்டியதானே? நீ பாடாம கடந்துக்கிட்டு என்னையும் சொல்லுதே. நீங்க எப்படி வேணாலும் சண்டை போட்டுக்கோங்க டி. நாங்க கடைசியில ஒரு வழியா ஜெயிச்சிட்டோம். காளியாத்தா, மாரியாத்தா, உங்க கருணையே கருணை. எங்களை ஜெயிக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி.